உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், பிராணாயாம பயிற்சிகள், உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், இந்த 7 தூண்களும் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, எவ்வாறு மேம்படுத்துவது அப்படிங்கிறதை நிறைய நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையுடைய அடிப்படையில் இன்றைக்கு மிக அழகான இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் பெண் குழந்தையும் வயதான ஒரு அம்மாவும் சந்திக்கின்ற நோயான இரத்த சோகைக்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்கக்கூடியதும் உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோயாக நாம் பார்க்கின்ற புற்றுநோய், இதய நோய் மட்டுமல்ல, சமீப காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஈரல் நோய் சார்ந்த சிரமங்களை குறைத்து தடுத்து ஆரோக்கிய பாதைக்கு நம்மை மீட்டெடுக்கவும் உதவி செய்கின்ற கரிசலாங்கண்ணி தீநீர் பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கரிசலாங்கண்ணி, மிளகு, சுக்கு, சீரகம், சோம்பு 5 பொருட்கள். கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெள்ளை மற்றும் மஞ்சள் கரிசாலைன்னு 2 வகை இருக்கிறத பார்க்குறோம். வெள்ளை கரிசாலையும் சரி, மஞ்சள் கரிசாலையும் சரி, பூ அளவில் மாறுபாடு இருந்தாலும் கூட இது ரெண்டுமே ஈரல் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துகள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. தவத்திரு ராமலிங்க அடிகளார் அவர்கள் காயகல்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த காயகல்ப மருந்துகளில் முதல் மருந்தாக சொல்லுவது எதுனா கரிசாலை தான். யாருக்கெல்லாம் 100 வயசு வாழணும்னு ஆசை இருக்குது, யாரெல்லாம் ஆரோக்கியமாக வாழணும்னு ஆசையோடு இருக்கும், யாரெல்லாம் இந்த உடலை வெறும் இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமல்லாமல் மறுபிறவியிலும் புண்ணிய காரியங்களை செய்வதற்கு ஏற்றாற்போல் தயார் செய்து மனநிலையோடு தவத்தின் மூலமாக பெருவாழ்வை அடைய வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த காயகல்ப சூரணம்னு சொல்லக்கூடிய ஒரு சூரணத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு அழகாக இந்த மருந்துகளுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமான மருந்து எதுனா கரிசலாங்கண்ணி தான். கரிசலாங்கண்ணி, மிளகு, சுக்கு, சீரகம் மற்றும் சோம்பு 5 பொருட்கள். ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். குறிப்பாக ஈரல், நமக்கு புற்றுநோயே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஆசை நம்மில் யாருக்கு இருந்தாலும், சார் என்னுடைய பாட்டிக்கு புற்றுநோய் இருந்தது, என்னுடைய தாத்தாவுக்கு புற்றுநோய் இருந்தது, எங்கள் குடும்பத்தில் புற்றுநோய் ரொம்ப சாதாரணமாக இருக்குது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்மில் நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா? இதற்கு காரணம் நம்ம உடல் ரீதியாகவும் கர்ம ரீதியாகவும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களுடைய தீவிரத்தை குறைக்காமல் கவனம் இல்லாமல் இருப்பது தான். அப்போ ஈரல் ஆரோக்கியத்தை யாரெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படாது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவு இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய இயற்கை மருத்துவத்துடைய கூற்றுக்கு பலம் சேர்ப்பதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஈரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டிய கடமை நம்மில் அனைவருக்குமே உண்டு. நிறைய பேர் நினைக்கிறோம் குடிப்பழக்கம் இருந்தால் தானே ஈரல் கெட்டு போகும், குடிப்பழக்கம்தான் எனக்கு இல்லையே, எனக்கு ஈரல் நோய் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கு புள்ளியியல் அறிக்கைகள்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலகத்தை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய மோசமான ஈரல் நோய். குடிப்பழக்கத்தால் ஏற்படுகின்ற ஈரல் நோய்க்கு ஒரு காரணம் உண்டு. ஆனால் குடிப்பழக்கம் இல்லாத பெண்களும் குழந்தைகளும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதற்கு காரணம் இந்த நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ், குடிப்பழக்கமற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற ஈரல் செயல் இழந்து போகக்கூடிய நோய். அப்போ இந்த நோயை நான் தடுக்கணும், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்தால் தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும், என்னுடைய வேலை மிக அதிகமான மன அழுத்தத்தோடு போராடுகின்ற ஒரு வேலையாக இருக்கிறது, உணவு சரியாக சாப்பிட முடியல, தண்ணி சரியாக குடிக்க முடியல, நிறைய தூங்க முடியல, பட் இது கூடவே நான் போராடினா தான் இன்றைக்கி என்னோட சர்வைவல், எனக்கு வேறு வழியே கிடையாது, இந்த ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த ஓட்டத்தோடு நாம் ஓடும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களில் மிகப்பெரிய நோய்களில் ஒன்று எது? நிச்சயமாக ஈரல் நோய்கள் தான். அப்போ ஈரல் நோய் எனக்கு வரக்கூடாதுன்னா ஏன் நான் கரிசாலை தீநீரை ஒரு தடுப்பு மருந்தாக சாப்பிடக்கூடாது? யோசிச்சு பாருங்கள். உற்சாக பானங்களை சாப்பிட்றோம், நிறைய பழரசங்களை குடிக்கிறோம். சர்க்கரை நோயாளிகள் கூட இன்றைக்கு டப்பாக்களில் அடைத்து வைக்கக்கூடிய சர்க்கரை சேர்த்த உணவுகளை சாப்பிட்றத நான் பார்க்குறேன்.
அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து ஈரலை காப்பாற்றிக் கொள்ள, குறிப்பாக இன்றைக்கு சக்கரை நோயாளிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 30 வயது பசங்க கூட இன்னைக்கு ஈரல் செயலிழந்து போயிருக்கக்கூடிய நோயில் வர்றது பார்க்குறேன். என்ன காரணம்னா அன்கண்ட்ரோல்டு பிளட் சுகராக இருக்கிறத பார்க்கணும். அப்போ இதை எப்படி நான் மாற்ற முடியும், தடுக்க முடியும்? அதற்கு இந்த கரிசாலை தீநீர் மிகச்சிறந்த மருந்து. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள், குடும்ப தலைவிகள், நீங்கள் யாராக இருந்தாலும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளம் வயது அல்லது முதியவராக இருந்தாலும் கூட, பெண்ணாக இருந்தாலும் கூட, ஏன் நமக்கே சர்க்கரை நோய் இருந்தாலும் கூட, சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய ஈரல் நோய்களை தடுக்கவும் சர்க்கரை நோயை நேரடியாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் இந்த கரிசாலை தீநீரை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்ளணும். கரிசாலை, மிளகு, சுக்கு, சீரகம் மற்றும் சோம்பு. இதில் கரிசாலை மட்டும்தான் நம்ம வெளியிலேருந்து வாங்கணும். அது கூட நிறைய நம்ம தோட்டங்களில் இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. 10 இலையை பறிச்சுட்டு வந்தால் போதும். இதெல்லாம் போட்டு காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் உணவுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எவ்வாறு ஈரல் ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்கோ அதே போல் மண்ணீரல் ஒரு மிக மிக முக்கியமான உறுப்பு. ஏன் மண்ணீரல் மிக முக்கியமான உறுப்பு தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்கள்லையும் சத்து நிறைந்த அணுக்களாக இருக்கிறத பார்க்குறோம். அதில் மெக்னீஷியம் சத்து இருக்குது, அதில் இரும்பு சத்து இருக்குது, உடலுடைய ஆற்றலுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அந்த அணுக்கள் இருக்குது. இப்போ ஒரு அணுவுடைய ஆயுட்காலம் 8 நாட்கள், 10 நாட்கள், 20 நாட்கள்னா 20 நாள் கழித்து அந்த அணு அழியும் போது அது மண்ணீரலுக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த இடத்தில் அது அழிக்கப்பட்டு உடல் மீண்டும் உறிஞ்சக்கூடிய சத்துக்களை மண்ணீரல் உறிஞ்சி எடுத்துக்கொள்வதை நம்ம பார்க்கணும். ஒரு ரீசைக்ளிங் அப்படிங்கிறது மண்ணீரலில் தான் நமக்கு நடக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், மண்ணீரல் ஆரோக்கியமாக இல்லைன்னா என்ன ஆகும்? இரத்த சோகை நோய் தீர்க்க முடியாத நோயாகவே இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இரத்த சோகை நோயை மாற்ற வேண்டும், குணப்படுத்தி கொள்ள வேண்டும்னு நம்ம முயற்சி செய்யணும்னா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கான முயற்சியாக இருக்க வேண்டும், இல்லையா? அந்த முயற்சிக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த கரிசலாங்கண்ணி தீநீர் சொல்லலாம். நிறைய பெண் குழந்தைகளை பார்க்குறோம், மாதவிலக்கு சீராக வரல, மருத்துவர்கிட்ட போகிறோம், இரத்த பரிசோதனை செய்யும்போது இரும்பு சத்தும் குறைவாக இருக்குது, இரத்த அணுக்களும் குறைவாக இருக்குது, நம்ம பரவி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு வரதை பார்க்குறோம். உடனே இரும்பு சத்துக்கான சிறப்புகள் கொடுக்கப்படுறதை பார்க்குறோம். சாப்பிட்ற வரையிலும் நல்லா இருக்கும், மீண்டும் அதே பிரச்சனை. ஏன்? மண்ணீரலுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கும் மண்ணீரலுடைய செயல்பாடை சீராக்குவதற்குமான முயற்சிகளை ஒருவேளை நம்ம செய்யலை அப்படின்னா நமக்கு இந்த பலவீனங்கள் சிரமப்படுத்தக்கூடிய பலவீனங்களாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். அப்போ நம்ம மண்ணீரல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா அதற்கும் இந்த கரிசாலை தீநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கரிசாலை, மிளகு, சுக்கு, ஜீரகம் மற்றும் சோம்பு 5 பொருட்கள் தான் மிக அழகாக நமக்கு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. இன்னைக்கு மஞ்சள் காமாலை நோய் வரக்கூடிய ஒரு கோடை காலத்தில் தான் இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம். நமக்கு ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். இரத்த அணுக்கள் வேகமாக அதோடைய சூடின் காரணமாக செயலிழந்து போகும்போது உருவாகக்கூடிய மோசமான நோயாக இருப்பது எது? நிச்சயமாக இந்த மஞ்சள் காமாலை தான். அப்போ இந்த மஞ்சள் காமாலையை நாம் நீக்கி நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள வேண்டும் வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்துகளில் இந்த கரிசாலை தீநீர் ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கரிசாலை, மிளகு, சுக்கு, சீரகம் மற்றும் சோம்பு ஒவ்வொன்றைய 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுக்க முயற்சி செய்யும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளும் கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகளும் இன்றைக்கு நமக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குகிறது. கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு குழந்தையின்மை நோய்க்கு ஒரு அடிப்படை காரணமாகவும், கருப்பை கட்டியில் ஏற்படுகின்ற சிரமங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு கருப்பையை நீக்குகின்ற அளவுக்கு அறுவை சிகிச்சையை பரிந்துரைப்பதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறத பார்க்கணும். ஒரு 48 வயது 50 வயது நோய் வந்த பிறகு அதற்கான சிகிச்சையை நம்ம தேட வேண்டுமா, அல்லது இளம் வயதிலேயே கரிசாலை தீநீரை தொடர்ந்து சாப்பிடும்போது கருப்பை மண்டல ஆரோக்கியமும் இரத்த மண்டல ஆரோக்கியமும் சீராக்கப்படும் போது நமக்கு நோய்த்தன்மை குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்நிலையை நாம் அடைய வேண்டுமாங்கிறத நம்ம அனைவருமே யோசிச்சு பார்க்கணும்.
இன்றைக்கு உற்சாக பானங்களுக்கும் பழ வகைகள் சாப்பிட்டால் அவ்வளவு நல்லதுன்னு பழ வகைகளை தேடி தேடி வாங்கி சாப்பிடுகின்ற நாம், அதால் உண்மையிலேயே நல்ல பலன் கிடைக்குதாங்கிற ஒரு புரிதலற்று சாப்பிடுகின்ற நாம், ஏன் ஒரு புரிதலோடு இந்த கரிசாலை தீநீரை வாழ்க்கையில் தினமும் சேர்க்கக்கூடாது? ஒரு தூண்டுதல் தான். இன்றைக்கு கரிசாலை நமக்கு சுலபமாக கிடைக்கும். மிளகு, சுக்கு, ஜீரகம், சோம்பு சமையலறையிலே இருக்குது. கரிசலாங்கண்ணி கீரையை உணவாக சாப்பிட்ற பழக்கம் நம்ம தொன்று தொட்டு தமிழ் பாரம்பரியத்தில் இருந்து வரக்கூடிய வழக்கம். இந்த 5 விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து தீநீராக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நம்ம செய்ய முடியும்னா, நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.